நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, பௌர்ணமி தினம் அன்று இந்த ஒரு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் பணம் குவியும். நம்ம சேனலில் நிறைய பணவசிய தாந்திரிக முறைகள்லாம் பார்த்துட்ருக்கோம். பணவசிய தாந்திரிக முறைகள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னாக்கா, பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ஏற்படுத்தும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க செய்யும். இன்னொரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு இது வழி செய்யும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தால் நல்ல கஸ்டமர் கிடைப்பாங்க, அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். வாரா கடன்கள்லாம் உடனே வசூலாகும். கொடுத்த பணம்லாம் திரும்ப கிடைக்கும். வியாபாரம் பெருகும். பணம் தொடர்பான அத்தனை அதிர்ஷ்டங்களும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப நம் பணத்தை ஈர்க்கும் வாய்ப்பை இந்த தாந்திரிகம் நமக்கு ஏற்படுத்தும். எல்லாருக்குமே உழைப்பையும் திறமையும் இருந்தாலுமே அதை சரியான இடத்துல காட்டும்போது தான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிகங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும். நம்ம பார்க்கும் பணவசியங்கள் அனைத்துமே ரொம்ப எளிமையானது. அதிக நேரம்லாம் செலவிடணுங்கிற அவசியம் இல்லை. அதிக பணமும் நம்ம செலவு பண்ண தேவையில்லை. இதை செய்கிறதுனால நமக்கு நன்மைகள் நடக்குதுன்னா கட்டாயம் இதை செய்கிறதுல எந்த தவறும் இல்லை. நம்ம மைண்டை எப்போதுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும். எதை செய்தாலும் பாசிட்டிவ் மைண்டோடு செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்முடைய சித்தர்கள் மகான்கள் கொடுத்துட்டு போன இது போன்ற எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள்லாம் எந்தவித போலித்தன்மையும் இதில் இருக்காது. அதனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக அதை முழு பலன் கிடைக்கும். பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒரு தீபத்தை பௌர்ணமி மாலை நேரத்தில் செய்யுங்க. அதுதான் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வாட்டி திங்கட்கிழமை மாலை 5:55க்கு பௌர்ணமி தினம் தொடங்கிடுது. செவ்வாய்க்கிழமை அன்று மாலை வரைக்குமே பௌர்ணமி இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றுறது சிறப்பு. 6லேருந்து 10 மணிக்குள்ளே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இந்த விளக்கை ஏற்றும் பொழுது நிச்சயமாக குளிச்சிருக்கணும். அசைவம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. அதே போல் பெண்களாக இருந்தது அப்படின்னாக்கா தீட்டு நேரத்தில் இந்த வழிபாடை செய்யக்கூடாது. அதை தவிர்த்துக்கோங்க. ரொம்பவே எச்சரிக்கையாக சுத்தபத்தமோட ஏற்ற வேண்டிய தீபம் இது. இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு நமக்கு தாம்பாளத்தட்டு தேவை. எப்பொழுதுமே எந்த பூஜை பரிகாரம் செய்தாலும் சில்வர் பாத்திரங்களை உபயோகிக்காதீங்க. பித்தளை இருந்துச்சுனாக்கா பித்தளை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா செம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா மண்சட்டி இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எவர் சில்வர், அலுமினியம் அதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. தாம்பாளத்தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தாம்பாளத்தட்டில் நல்லா 100 கிராம் இல்லை 50 கிராம் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டைமண்ட் கற்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்கண்டை நல்லா பருப்பி வைங்க. அதற்கு நடுவில் ஒரு தீபம் ஏற்றணும். ஒரு அகல் விளக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசு இல்லை அப்படின்னா பழசை நல்லா சுத்தமாக விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இந்த பூஜைக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதுங்கிறது மிக 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 சிறப்பு. அப்படி நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். திரி பார்த்தா பஞ்சு திரி இல்லைனாக்கா தாமரை தண்டு திரி, வாழை தண்டு திரி, தாமரை இது மாதிரி 3 திரி எது கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே பஞ்சு திரி போட்டு ஏற்றணுன்னாக்கா சுபகாரிய தடையெல்லாம் நீங்கும். தாமரை திரி 16 வகை செல்வங்களையும் நமக்கு கொடுக்கும். வாழைத்தண்டு திரி குடும்ப ஒற்றுமையாக இருக்கும், கடன்கள் தீரும். அதனால் இந்த 3ல் உங்களால் எது முடியுதோ அந்த திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கங்க. இப்படி 3மே இல்லை அப்படின்னா சாதாரண நூல் திரி கொண்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தீபத்தை சுற்றி மல்லிகைப்பூ கிடைச்சிது அப்படின்னா அதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மல்லிகைப்பூ இல்லாத பட்சத்தில் வெண்மை நிற பூக்கள், வாசனை மிகுந்த பூக்கள் நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். அது ரொம்ப விசேஷம். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பாலில் கல்கண்டு போட்டு நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க. கொஞ்சோண்டு உலர் திராட்சை இருந்தாலும் நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க. இல்லை உங்களால் பௌர்ணமி தினத்தில் நாங்கள் பால் பாயசம் செய்வோம், சக்கரை பொங்கல் செய்வோம்னா அது உங்களுடைய விருப்பம். எது வேணாலும் நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வைங்க. வச்சுட்டு நீங்கள் கிழக்கு நோக்கி விளக்கு எரியணும். நீங்கள் வடக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நீங்கள் வைக்கலாம். கடன் தீரணும், கஷ்டம் குறையணும் அப்படி வேண்டவே வேண்டாதீங்க. பௌர்ணமி பூஜை தினத்தில்
கடன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. பணம் வசியமாகணும், பண வரவு அதிகரிக்கணும், பணம் சேரணும், இந்த மாதிரி பாசிட்டிவாகவே வேண்டிக்கோங்க. நம்மளுடைய சொற்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நம்மளோட எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேர்மறையோடு நம்ம பேசுகிறோம், எழுதுகிறோம், செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிகமான நேர்மறை விஷயங்கள் மட்டுமே நடக்கும். பாசிட்டிவ் மட்டுமே நம்மளை சுற்றி இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நம்மளை சுற்றி பாசிட்டிவ் இருக்கணும்னா நம்ம பாசிட்டிவாக மட்டும்தான் பேசணும், திங்க் பண்ணணும். எல்லாமே நெகட்டிவிட்டி மட்டும் இந்த இடத்துல வரவே கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது போல் எளிமையான வழிபாட்டை நம்ம பௌர்ணமி தினத்தில் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு கிடைக்கும். கற்கண்ட தீபம்ங்கிறது மிக சிறப்பான ஒரு தீபம். அதுவும் பௌர்ணமி தினத்தில் செய்யும் பொழுது அதற்கு இன்னும் ஆற்றல் அதிகம். பௌர்ணமி தினத்தில் நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அன்றைய நாள் வந்து நீங்கள் திங்கட்கிழமை மாலை 5:55க்கு மேலேயே வந்து பௌர்ணமி தொடங்கிடுது. அதுலேருந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது. அன்றைக்கி திங்கட்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை முழுதுமே கிரிவலம் போகலாம். கிரிவலம் போங்க. இப்படி பௌர்ணமி தினத்தில் என்னென்ன செய்யணுமோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, இல்லை அம்பாள் வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் வரும். மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க, பண விஷயத்தில் அனைத்துமே பணவசியமாகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு எளிமையான தாந்திரிக முறையை செய்யுங்க. இதெல்லாம் வந்து நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம் குடும்பத்தில் செல்வ செழிப்பு அபரிவிதமாக ஏற்படுவதை நம் கண்ணால் உணரலாம். பல வழிகளில் நமக்கு இதுக்கு பணம் வரத்துக்கான பணவசிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அமையும். நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். என்னன்னாக்கா, நான் வந்து சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் சும்மா உட்காந்தா மட்டும் சும்மாவே உட்காந்துட்டு இந்த மாதிரி பூஜைகள் செய்தால் பணம் வருமானு? கண்டிப்பாக கிடையாது. நம்முடைய உழைப்பை வந்து மூலதனமாக போடுறோம். அதுலேருந்து வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து வீண் விரயமாகாமல், வீண் மருத்துவ செலவு ஆகாமல் நமக்கு அந்த முழு பணமும் நம்முடைய தேவைக்கு, சுப செலவு தேவைக்கு அது வந்து நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு வழிபாட்டையும் நம்ம சேர்த்து செய்கிறோம். நம்ம உழைப்போடு இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் முழு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம சித்தர்கள், மகான்கள் இது போன்ற வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்களும் முழு நம்பிக்கையோடு பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் செல்வ செழிப்போடு வாழலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு, மகாலட்சுமி தாயாரின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போடு, மகிழ்ச்சியோடு, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அமையும். நன்றி.